இந்த நாளிலும் நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராய் கடன் செல்வோம். வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நம்ம வாசிப்போம். அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் ஆண்டவருடைய வார்த்தைய சொல்றேன். இப்ப நம்ம வாசிக்க போற பகுதி 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம். 5ஆம் அதிகாரம். அதுல 1லிருந்து நான் வாசிக்கிறேன். துரிதமா நான் வாசிக்கிறேன். நீங்க பைபிள் இருந்ததுன்னா அதை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். புரியுதுங்களா? பைபிள் இருந்ததுன்னா என்ன பண்ணுங்க? அதை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். ஆ நம்மளும் வந்து தேங்க் யூ ஜீசஸ். தேங்க் யூ ஃபாதர். ஒரு நிமிஷம். நான் உங்களுக்கு வந்து அதை டிஸ்ப்ளே பண்றேன். தேங்க் யூ ஜீசஸ். தேங்க் யூ ஃபாதர். 2 ராஜாக்கள். தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க் யூ ஜீசஸ். 5ஆம் அதிகாரம். 1லிருந்து வாசிக்கலாம். ஓகே. சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன், நான் சொல்லுகிற ஒவ்வொரு பகுதியும் இதுல நல்லா கூர்ந்து கவனிங்க. தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளவனுமாயிருந்தான். அவனைக் கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு இரட்சிப்பை கட்டளையிட்டார். மகா பராக்கிரமசாலியாகிய அவனோ குஷ்டரோகியாய் இருந்தான். சீரியாவிலிருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைப்பிடித்துக் கொண்டு வந்திருந்தார்கள். அவன் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தார். அவள் தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியின் இடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும். அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் என்றார். அப்பொழுது அவன் போய், இஸ்ரவேல் தேசத்து பெண் இன்ன இன்ன பிரகாரமாய் சொல்லுகிறாள் என்று தன் ஆண்டவனிடத்தில் அறிவித்தான். அப்பொழுது சீரியாவின் ராஜா, நல்லது, போகலாம், இஸ்ரவேலின் ராஜாவுக்கு நிருபம் தருகிறேன் என்றான். அப்படியே அவன் தன் கையிலே 10 தாலந்து வெள்ளியையும் 1000 சேக்கல் நிறை பொன்னையும் 10 மாற்று வஸ்திரங்களையும் எடுத்துக்கொண்டு போய் இஸ்ரவேலின் ராஜாவின் இடத்தில் அந்த நிருபத்தை கொடுத்தான். அதிலே, இந்த நிருபத்தை உம்மிடத்தில் என் ஊழியக்காரனாகிய நாகமான் கொண்டு வருவான். நீர் அவன் குஷ்டரோகத்தை நீக்கிவிட அவனை உம்மிடத்தில் அனுப்பியிருக்கிறேன் என்று எழுதியிருந்தது. இஸ்ரவேலின் ராஜா அந்த நிருபத்தை வாசித்த பொழுது அவன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, ஒரு மனுஷனை நான் குஷ்டரோகத்தினின்று நீக்கிவிட வேண்டும் என்று அவன் என்னிடத்தில் நிருபம் அனுப்புகிறதற்கு கொல்லவும் உயிர்ப்பிக்கவும் நான் தேவனா? இவன் என்னை விரோதிக்க சமயம் தேடுகிறான் என்பதை சிந்தித்து பாருங்கள் என்றான். இஸ்ரவேலின் ராஜா தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்ட செய்தியை தேவனுடைய மனுஷனாகிய எலிசா கேட்டபோது, அவன், நீர் உம்முடைய வஸ்திரங்களை கிழித்து கொள்வானேன்? அவன் என்னிடத்தில் வந்து இஸ்ரவேலிலே தீர்க்கதரிசி உண்டென்பதை அறிந்து கொள்ளட்டும் என்று ராஜாவுக்கு சொல்லி அனுப்பினான். அப்படியே நாகமான் தன் குதிரைகளோடும் தன் ரதங்களோடும் வந்து எலிசாவின் வாசற்படியிலே நின்றான். அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவாய் என்று சொல்ல சொன்னான். அதற்கு நாகமான் கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் அந்த இடத்தை தடவி, இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கி விடுவான் என்று எனக்குள் நினைத்திருந்தேன். நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாகிறதற்கு இஸ்ரவேலின் தண்ணீர்கள் எல்லாவற்றை பார்க்கிலும் தமஸ்குவின் நதிகளாகிய அப்னாவும் பர்பாரும் நல்லதல்லவா என்று சொல்லி உக்கிரத்தோடே திரும்பி போனான். அவன் ஊழியக்காரர் சமீபத்தில் வந்து அவனை நோக்கி, தகப்பனே, அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லி இருந்தால் அதை நீர் செய்வீர் அல்லவா? ஸ்நானம் பண்ணும், அப்பொழுது சுத்தமாவீர் என்று அவர் உம்மோடே சொல்லும்போது அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் என்று சொன்னார்கள். அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன், நல்லா புரிந்து கொள்ளுங்க, தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் மூழ்கின பொழுது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தைப் போல மாறி அவன் சுத்தமானான். அப்பொழுது அவன் தன் கூட்டத்தோடு இல்லாமல் தேவனுடைய மனுஷனிடத்தில் திரும்பி வந்து அவனுக்கு முன்பாக நின்று, இதோ இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேறே தேவன் இல்லை என்பதை அறிந்தேன். இப்பொழுதும் உமது அடியேன் கையில் ஒரு காணிக்கையை வாங்கிக் கொள்ள வேண்டும் என்றான்.
அதற்கு அவன், "நான் வாங்குகிறதில்லை என்று கர்த்தருக்கு முன்பாக அவருடைய ஜீவனைக் கொண்டு சொல்லுகிறேன்" என்றான். வாங்க வேண்டுமென்று அவனை வருந்தினாலும் தட்டுதல் பண்ணிவிட்டான். சோ, பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில இந்த வேத பகுதியில நம்ம வாசிக்கிறோம். நாகமான் அப்படின்னு சொல்லி ஒரு மனிதன். அவன் பயங்கர திறமைசாலி, பயங்கரமான ஒரு வீரன். புரியுதுங்களா? அ இங்க பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு படைத்தலைவன். புரியுதுங்களா? அவர்கிட்ட எல்லாமே இருக்கு. அதிகாரம் இருக்கு, எல்லாமே இருக்கு. அவர்கிட்ட இல்லாதது ஒண்ணுமே கிடையாது. எல்லாமே இருக்கு. ஆனால், அவர்கிட்ட அவருடைய சரீரத்துல ஒரு பிரச்சனை இருந்துச்சு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குஷ்டரோகம். புரியுதுங்களா? யோசிச்சு பாருங்க. எல்லா காரியமும் இருந்து அவருடைய சரீரத்துல என்ன இருக்கு? ஒரு குஷ்ட ரோகம் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு என்ன இருந்தாலும், குடும்பம் இருக்கு, பதவி இருக்குது, அதிகாரம் இருக்கிறது, திறமைகள் இருக்கிறது, தாளந்துகள் இருக்கிறது, வெற்றி வாய்ப்புகள் இருக்கிறது, எல்லாமே இருக்கிறது. ராஜா கிட்ட ஃபேவர் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனா, அவர்கிட்ட என்ன இல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய சரீரத்திலே ஒரு சுகம் இல்லை. குஷ்டரோகம் அவருடைய சரீரம் முழுவதுமாக இருக்கிறது. அப்ப யோசிச்சு பாருங்க, அந்த மனுஷனுக்கு எல்லாம் இருந்தாலும், எதை நோக்கியும் கவலைப்படாம அவர் என்ன பண்றாரு? தன்னுடைய வாழ்க்கையை நகர்த்திக் கொண்டிருக்கிறார். இது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. புரியுதுங்களா? அவனுக்குள்ளாய் இருக்கிற திறமை, அவன என்ன பண்ணுது அப்படின்னா, மென்மேலும் உயர்த்திக் கொண்டே போகுது. அவன் குஷ்டரோகியா இருக்கிறதுனால அவனுடைய வைஃப் அவன என்ன பண்ணல? ரிஜெக்ட் பண்ணல. அவனுடைய வைஃப் அவன் கூட தான் இருக்கிறாங்க. அவன் பயங்கரமான பெரிய, பெரிய காரியங்கள செய்து கொண்டே போறான். இதெல்லாம் இருந்தாலும், அவனுடைய சரீரத்துல இருக்கிற அந்த ஒரு காரியத்த, அதனால ஏற்படக்கூடிய மனப்போராட்டத்த ஒரு ஒரு ஒருத்தரும் அவனுக்கு உதவி செய்ய முடியல. குறிப்பா அவனாலேயே அவன் ராஜ்யங்கள ஜெயிச்சான். ஆனா தன்னுடைய வியாதிய ஜெயிக்க அவனால என்ன பண்ண முடியல. அவனால முடியல. அப்ப அவனுக்குள்ள என்ன இருந்திருக்கும் அப்டின்னா, ஒரு மனவேதனை இருந்திருக்கும். ஒரு வருத்தம் இருந்திருக்கும். இன்னொன்னு, அவன் ஒரு பெரிய அதிகாரத்துவத்துல இருக்கிறதுனால, மற்றவர்கள் தன்னை பார்க்கும் பொழுது, அவங்க என்ன இன்னும் கனமா பார்க்கணும்னு சொல்லிட்டு, அந்த சரீரம் முழுமை அடையணும், குணம் அடையணும் அப்டின்ற விருப்பம் 100க்கு 100 அவனுக்குள்ள இருந்திருக்கும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில, அவனுடைய அவனுடைய வீட்ல வந்து ஒரு சிறு பெண் வேலை செய்கிறாள். அந்த சிறு பெண் வந்து இஸ்ரவேலை சேர்ந்தவள். அந்த இஸ்ரவேல்ல வேலை செய்கிற அந்த பெண் வந்து இந்த நடக்கிற இந்த காரியம், இவருடைய சரீரம் இப்படி இருக்குது, அந்த குடும்பத்துல நடக்கிற பிரச்சனைகள், இதெல்லாம் பார்த்துட்டு என்ன பண்றா அப்படின்னா, தன்னுடைய நாச்சியார், அதாவது அவருடைய மனைவி, அவங்க கிட்ட வந்து இவர் வந்து இஸ்ரவேலுக்கு போனாருன்னா, அங்க இருக்கிற தீர்க்கதரிசி என்ன பண்ணிருவாரு, என்னுடைய அ எஜமானனுடைய சரீரத்துல இருக்கிற அந்த வியாதிய வந்து குணமாக்கிடுவாரு. அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே, இந்த அம்மா என்ன பண்றாங்க, நேரா அவர்கிட்ட போய் சொல்றாங்க. அவரு உடனே யோசிச்சு பாருங்க. சொன்ன உடனே ஒரு சிறு பெண் சொன்ன உடனேயே மிக வேகமாய் கடந்து போகிறார் அப்படின்னா, அவருடைய ஹார்ட்ல இருக்கிற டிசையர் என்ன அப்படின்னா, சீக்கிரமா இதிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை வேணும். ஒரு சுகம் வேணும். ஒரு மாற்றம் வேணும். ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மனசுல இதுதான் மெயினா இருந்துச்சு. நல்லா புரிந்து கொள்ளுங்க. குடும்பம் இருக்குது, வசதி வாய்ப்பு இருக்குது, பணம் இருக்குது, பேர் புகழ் இருக்குது, பதவி இருக்குது, அதிகாரம் இருக்கிறது. இது எல்லாம் இருந்தாலும் மனுஷனுக்கு என்ன இல்ல? இந்த சரீரத்துல இருக்கிற அந்த கொறை அவர சுத்திலும் இருக்கிற இவ்ளோ காரியத்த காட்டிலும், இவருக்கு எது பெருசா தெரிஞ்சதுன்னா, எது இல்லையோ அதுதான் அவருக்கு பெருசா தெரிஞ்சது. நம்ம லைஃப்ல கூட பார்த்தீங்க அப்டின்னா, நம்மகிட்ட என்ன இருக்குதோ அது பெருசாவே தெரியாது. நம்மகிட்ட என்ன இல்லையோ, அதுதான் பெருசா தெரியும். தெரியுதா? இல்லையா? உங்க கணவர் உங்க கூட இருப்பாரு. அவர் வேல்யூ உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. புரியுதுங்களா? நம்ம என்ன பண்ணுவோம்? மத்த மனுஷங்கள பார்த்து, "பாரேன், அவர் எப்படி இருக்கிறாரு? பாரேன், அவங்க எப்படி இருக்கிறாங்க? அந்த சிஸ்டர் எப்படி இருக்கிறாங்க பாரு. நீ எப்படி இருக்கிற பாரு." அப்புறம் உங்களுடைய பிள்ளைகள், அ அந்த பிள்ளைங்கலாம் எப்படி இருக்கிறாங்க பாரு. நீ எப்படி இருக்கிற பாரு. இப்படி சொல்லி மற்றவர்களோட நம்மள என்ன பண்ணுவோம்? ஒப்பிட்டு பார்த்துக் கொள்ளுவோம்.
இன்னைக்கு நெறைய குடும்பத்துல பிரச்சனையே அதுதான். புரியுதுங்களா பிரியமானவர்களே? தயவுசெய்து இந்த கூடுகையில இருக்கிற நீங்க ஒரு விஷயத்த நல்லா புரிந்து கொள்ளுங்க. உங்களுக்கு காட் என்ன குடுத்திருக்கிறாரோ, உங்கள சுத்திலும் அவர் என்ன அமைத்து கொடுத்திருக்கிறாரோ, அதை நன்றாக உற்று பாருங்கள். அதற்கு அதற்கு நன்றி உள்ளவர்களா இருங்கள். அதற்காக தேவனை நன்றி செலுத்துங்கள். உங்கள சுத்தில இருக்கிற காரியத்துல மனமகிழ்ச்சியா இருப்பதற்கு நீங்க என்ன பண்ணுங்க? முயற்சி பண்ணுங்க. புரியுதுங்களா? மற்ற காரியங்கள் வந்து ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். இங்க 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 இந்த மனுஷன் வந்து அதான் பண்றாரு. அவர்கிட்ட எல்லாமே இருக்கு. ஆனா என்ன இல்ல? ஆமா. அவருடைய சரீரத்துல ஒரு சுகம் இல்ல. அது அவருடைய இருதயத்தை பாதித்துக் கொண்டு இருந்தது. அப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த 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 வார்த்தை காதுல விழுந்த உடனே அவர் என்ன பண்றாரு? போலான்னு சொல்லிட்டு டக்குன்னு மனுஷன் என்ன பண்றாரு? தன்னுடைய ராஜாவினிடத்துல நிருபத்த வாங்கிட்டு நேரா இஸ்ரவேலினுடைய ராஜாவ போய் பார்க்கிறாரு. யோசிச்சு பாருங்க. அந்த ராஜாவ போய் பார்த்த உடனே, அந்த ராஜா என்ன பண்றாரு? அந்த நிருபத்த வாங்கி பார்த்த உடனே, அவரு தன்னுடைய ட்ரெஸ்ஸ கிழிச்சு போட்டுக்கிறாரு. நான் என்ன கடவுளா? இந்த ராஜா வந்து என்கிட்ட வந்து பிரச்சனை பண்றதுக்காக இந்த மாரியான ஒரு வேலைய அவரு செய்றாரு. அப்படின்னு இந்த ராஜ்யத்துக்கு விரோதமா சண்டை போட போறாரு இவரு. அப்படின்றது போல ஒரு பெரிய காரியத்த தன்னுடைய மைண்ட்ல வச்சுக்கிறார். அந்த ராஜாக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த குஷ்டரோகத்த நீக்கி போடக்கூடிய அதிகாரம், வல்லமை உடைய ஒரு தீர்க்கதரிசி தன்னுடைய தேசத்துல இருக்கிறாருன்றது என்ன பண்ணல? புரியல. தெரியல, புரியல. நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு சிறு பெண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம், ஒரு ராஜாவுக்கு தெரியல. புரியுதுங்களா? அந்த சிறு பெண் சொல்றாள், "என்னுடைய ஊர்ல ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு. அவர்கிட்ட போனா இந்த குஷ்டரோகம் சரியாயிடும்னு." ஒரு சின்ன பெண்ணுக்கு, அடிமையாக கொண்டு வரப்பட்ட பெண்ணுக்கு, தீர்க்கதரிசிய குறிச்சு நல்லா தெரியுது. ஆனா, அந்த அந்த ஊர்ல இருக்கிற அந்த ராஜாவுக்கு, இஸ்ரவேலின் ராஜாவுக்கு யார பத்தி தெரியல. ஆமா. நம்ம ஆள பத்தி தெரியல. நம்ம தீர்க்கதரிசிய பத்தி தெரியல. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இந்த காலை வேளையில ஒரு விஷயத்த நல்லா புரிந்து கொள்ளுங்க. இந்த தேடுதல் வேட்டைன்னு ஒண்ணு இருக்குது தெரியுமா? தேடுறது. அது வந்து என்னைக்குமே ஓயாது. தேடுதல் வேட்டையினுடைய முடிவு ரிசல்ட் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்க கையில தான் இருக்குது. அதாவது நல்லா புரிந்து கொள்ளுங்க. நம்ம கூட இருக்கிற ஆளுங்களுடைய வேல்யூ நம்மளுக்கு தெரியவே மாட்டேங்குது. இந்த காலை வேளையில. இந்த காலை வேளையில நான் வேற மெசேஜ் குடுக்கணும்னு தான் பிளான் பண்ணேன். ஆனா வந்து இந்த மெசேஜ குடுக்கணும்னு தோன்றதுனால நான் உங்களுக்கு அந்த வார்த்தைய குடுத்துட்டு இருக்கிறேன். இந்த ராஜாவுக்கு அந்த தீர்க்கதரிசியினுடைய அரும தெரியல. ஆனா அங்க இருக்கிற சிறு பெண், அங்க இருக்கிற அடிமையா கொண்டு வரப்பட்ட சிறு பெண்ணுக்கு அந்த தீர்க்கதரிசியினுடைய அருமை, வேல்யூ, பவர், அனாயிண்டிங் தெரிஞ்சுது. அந்த பெண் சொல்லி அனுப்புறா. இவரு ட்ரெஸ்ஸ கிழிச்சுக்கிறார். அந்த பொண்ணுகிட்ட ஒண்ணுமே கிடையாது. அடிமையா இருக்கிறாள். இவரு ராஜஸ்தானத்துல உட்கார்ந்திருக்கிறார். இவரால என்ன பண்ண முடியல? ஆமா. இந்த சூழ்நிலையை எதிர்கொள்ள முடியல. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம கூட இருக்கிற ஒவ்வொரு நான் வந்து எல்லார பத்தியும் சொல்லல. அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளின் மீது ஒரு அபிஷேகம் இருக்கிறது. கடவுள் வந்து உங்க 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 கூட ஒரு 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 ஸ்பிரிச்சுவலா ஒரு பெர்சன இணைச்சு வச்சிருக்கிறார் அப்படின்னா, அவங்கள நீங்க வேல்யூ பண்ணி பார்க்கணும். அவங்க ஒரு தீர்க்கதரிசியா இருக்கலாம். இல்ல அவங்க ஒரு போதகரா இருக்கலாம். அவங்க ஒரு ஊழியம் செய்யலாம். புரியுதுங்களா? சோ ஒரு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கங்க. யாரா வேணா இருக்கட்டும். யாரா வேணா இருக்கட்டும். கடவுளுடைய பிள்ளையா இருக்கிறாங்களா? கடவுளுடைய அபிஷேகம் அவங்க மேல இருக்குதா? கடவுளுடைய வார்த்தைய பெற்றிருக்கிறாங்களா? அவங்கள வந்து என்ன பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்டின்னா, வேல்யூ பண்ண தெரிஞ்சிருக்கணும். அது வேல்யூ பண்ண தெரியலன்னு வச்சுக்கங்களேன், நிச்சயமாவே என்ன பண்ண முடியாது அப்டின்னா, நீங்களும் வளர மாட்டீங்க, அவங்களும் வளர மாட்டாங்க. புரியுதுங்களா? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில ஆண்டவரால அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய மனுஷன ஹானர் பண்ணக்கூடிய ஒரு ஒரு காரியம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கணும். புரியுதுங்களா? என்ன ஃப்ரெண்டா வேணா இருக்கட்டும். புரியுதுங்களா? அதாவது இந்த கூடுகைய பொறுத்தவரைக்கும் நான் நான் வந்து உண்மையிலேயே வந்து சந்தோஷத்தோடும், மகிழ்ச்சியோடும் சொல்றேன். நான் வந்து ஜெனரலா சொல்லிட்டு இருக்கிறேன்.
இந்த கூடுகையில இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் எனக்கு குடுக்குற நான் என்னைய பத்தி இந்த இடத்துல பேசல. ஆல்ரெடி நீங்க ஒவ்வொருத்தரும் என்ன கனப்படுத்துறீங்க, வேல்யூ பண்றீங்க. அதற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். புரியுதுங்களா? அதே போல உங்க வீட்ல இருக்கிற அபிஷேகம் பண்ணப்பட்ட உங்களுடைய மனைவியோ, உங்களுடைய கணவனோ, இல்ல பிள்ளைகள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். இன்னைக்கு அவங்களுடைய வேல்யூ நமக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா அவங்க உண்மையிலேயே தேவனுடைய அபிஷேகத்த பெற்றிருக்கிறாங்கன்னா, அவங்க விசேஷித்தவர்களா இருக்கிறாங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்க. புரியுதுங்களா? இன்னொன்னு அந்த ராஜாவுக்கு அதிகாரம் இருந்துச்சு. ஆனா அவரால என்ன பண்ண முடியல? வியாதிய சுகமாக்க முடியல. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அதிகாரம், ஆளுகை இது எல்லாவற்றை காட்டிலும் அபிஷேகம் சிறந்தது. அழைப்பு சிறந்தது. புரியுதுங்களா? இந்த விஷயம் கேள்விப்பட்ட உடனே யார் காதுக்கு வருது அப்படின்னா, நம்மளுடைய தலைவர் அ அவர் காதுக்கு வருது. தீர்க்கதரிசி. அவர் காதுக்கு வந்த உடனே அவர் என்ன பண்றாரு? நேரா எலியாவ கூப்பிடுறாரு. எலியா வந்து நேரா அந்த நாகமான என்கிட்ட அனுப்பு அப்படின்றார். அவரு வந்து வெளியில நிக்கிறார். வந்து நின்ன உடனே ஒரு நியூஸ் அனுப்புறார். என்ன நியூஸ் அனுப்புறாரு? அங்க இருந்து வரும்போது நாகமான் என்ன எதிர்பார்ப்புல வரார் தெரியுமா? நான் வந்த உடனே அப்படியே வெளியில வந்து, "ஐயா, வாங்க ஐயா" அப்படின்னு மரியாதைய செலுத்தி, அந்த தீர்க்கதரிசி என்ன பண்ணுவாரு? ஆமா. இவர இவர கூப்ட்டு, இயேசுவின் நாமத்தினால, தேவனுடைய நாமத்தினால குணமடைவதாக அப்படின்னு உட்கார வச்சு மரியாதையெல்லாம் செலுத்தி, அவர தொட்டு, அவர சுகமாக்குவாருன்னு அப்படி நெனச்சுக்கிட்டு ஒரு பெரிய எதிர்பார்ப்போட அவரு வராரு. இங்க வந்து பார்த்தா, கொஞ்சம் கூட என்ன இல்ல, மரியாதையே கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க. என்ன கிடையாது? மரியாதையே கிடையாது. மனுஷன் வெளில கூட வரல. நேரா தன்னுடைய வேலைக்காரன் இருக்கிறான்னு வச்சுக்கங்களேன், அவன்கிட்ட சொல்லி, "வெளில நாகம்மான் வந்திருக்காரு. நீ போ. அவர்ட்ட சொல்லி 7 தடவ வந்து அந்த நதியில முழுகி எழும்ப சொல்லு. சரியாயிரும் போய் சொல்லு" அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுன்னு உள்ள இருக்கிறார். அந்த மனுஷன் வெளில வந்து சொன்ன உடனே அவனுக்கு கோவம் வந்துருச்சு. என்னது? என்ன தண்ணி இல்லன்னு சொல்லிட்டு, எங்க ஊர்ல தண்ணி இல்லன்னு சொல்லிட்டு வந்து இங்க வந்து நான் வந்து குளிக்கிறதுக்கா வந்தேன். நான் நெனச்சேன் வந்த உடனே அவரு வந்து என்னைய தொட்டு சுகமாக்கிருவாருன்னு. இவரு என்னடான்னா இப்படி பேசுறாரு. எனக்கு தேவையே கிடையாது. என்ன கிடையாது? தேவையே கிடையாது. நான் கிளம்பி போறேன்னு சொல்லிட்டு மனுஷன் கிளம்பி போறாரு. அப்படி போம்போது அந்த எலியாவினுடைய வேலைக்காரன் புரியுதுங்களா? அவரு கேயாசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவரு வந்து என்ன சொல்றாரு, ஏதாவது பெரிய காரியத்த செய்ய சொல்லியிருந்தா யோசிக்கலாம். அவர் சின்ன காரியம் தானே சொல்றாரு. அத செஞ்சுட்டு போயிருங்களேன். இதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு? அப்படின்ட்டு. இந்த கேயாசினுடைய வார்த்தைய கேட்டுட்டு இவர் என்ன பண்றாரு? அந்த நதியில போய் அவரு ஸ்நானம் பண்றாரு. ஸ்நானம் பண்ணி எத்தன தடவ? 7 தடவ முழுகி, முழுகி எழும்புறாரு. ஃபர்ஸ்ட் தடவ முழுகி எழும்பியிருப்பாரு. ஒண்ணும் நடந்திருக்காது. 2வது தடவ முழுகி இருப்பாரு. நடந்திருக்காது. 3வது தடவ முழுகி இருப்பாரு. நடந்திருக்காது. 4வது தடவ முழுகி இருப்பாரு. நடந்திருக்காது. 5வது தடவ முழுகி இருப்பாரு. நடந்திருக்காது. 6வது தடவ முழுகி இருப்பாரு. அட என்னப்பா 7 தடவ முழுக சொன்னாரு. 6 தடவ முழுகிட்டேன். ஒண்ணு கூட நடக்கலையே! அப்படியே தானே இருக்குது. ஒரு மாற்றமும் வரலையே! அப்ப இன்னும் ஒரு தடவ கேஆர்சி சொல்லியிருப்பாருன்னு வச்சுக்கங்க. இன்னும் ஒரு தடவ ட்ரை பண்ணி பாருங்களேன். 7 தடவ அவர் சொன்னார்ல. இன்னும் ஒரு தடவ ட்ரை பண்ணி பாருங்க. அப்ப 7வது தடவ மூழ்கி எழும்பொழுது அவருடைய சரீரம் குழந்தையினுடைய சரீரத்தைப் போல. புதுசா பொறந்த குழந்தை எப்படி இருக்கும்? எவ்வளோ கியூட்டா, சாஃப்ட்டா, பியூட்டியா இருக்கும். அந்த மாதிரி அவருடைய சரீரம் மாறிடுச்சு. இது எப்படி நடந்துச்சு இந்த அற்புதம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த காலை வேளையில இந்த அற்புதம் இப்படி நடக்கிறதுக்கு காரணம், ராஜாவின் கீழ்ப்படிதலா? இல்ல கேயாசியினுடைய வார்த்தையா? இல்ல அபிஷேகிக்க பண்ணப்பட்ட தீர்க்கதரிசியினுடைய வார்த்தையா? இது 3ல எது? சொல்லுங்களேன். தீர்க்கதரிசி சொல்ட்டாரு. 7 தடவ என்ன பண்ணு? மூழ்கி ஞானஸ்நானம் எடு. வார்த்தை வந்துருச்சு. தேவனிடத்திலிருந்து வார்த்தை வந்துருச்சு. தீர்க்கதரிசி மூலமா. இப்ப அது யார்கிட்ட வந்திருக்கு அப்படின்னா, கேயாசி மூலமா இந்த ராஜாவுக்கு வந்திருக்கு. வார்த்தைய சுமந்து கொண்டு வராரு. கேயாசி. புரியுதுங்களா? அசிஸ்டன்ட்.
அசிஸ்டன்ட் பாஸ்டர் இல்ல அசிஸ்டன்ட்ன்னு வச்சுக்கங்களேன். சுமந்து கொண்டு வர்றாரு. சுமந்து கொண்டு வந்து இந்த வார்த்தைய சொன்ன உடனே அந்த ராஜா, அவர் அந்த அற்புதத்த பெற்றுக்கொள்றதுக்கு எது அவருக்கு இடையூறா இருந்துச்சு அப்படின்னா, அவருடைய அதிகாரம், அவருடைய ஆணவம், அவருடைய அதிகாரம். நான் ஒண்ணு நெனச்சு வந்தேன், இது ஒண்ணு நடக்குதே. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மளுடைய வாழ்க்கையில கூட பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு விஷயத்த எதிர்பார்ப்போம். என்ன எதிர்பார்ப்போம்? கடவுள் எனக்கு இத செய்யணும். கடவுள் எனக்கு இத செய்யணும்னு எதிர்பார்க்கிறது தப்பு கிடையாது. ஆனா இப்படிதான் செய்யணும்னு எதிர்பார்க்கிறது தப்பு. புரியுதுங்களா நான் சொல்றது? மனுஷங்கிட்ட நீங்க எதிர்பார்க்கலாம். அது நடக்காதுன்னு வச்சுக்கங்க. நீங்க மனுஷங்கிட்ட என்ன எதிர்பார்த்தாலும் அது நடக்காது. ஆனால் தேவனிடத்துல நீங்க ஒரு காரியத்த எதிர்பார்க்கிறீங்க அப்படின்னா, அது இப்படிதான் நடக்கணும்னு சொல்லி என்ன பண்ணாதீங்க, பிளான் பண்ணாதீங்க. தேவனுடைய வழிகள் ஆராய முடியாதவைகள். யோபு சொல்லுவாரு, தேவனுடைய வழி வந்து ஒருத்தரும் புரிஞ்சுக்க முடியாது. அவருடைய வழி ஆச்சரியமானது, பயங்கரமானது, ஆழமானது. ஒருத்தரும் புரியாது. ஆனா ஒண்ணே ஒண்ணு மட்டும் நம்ம தெளிவா இருக்கணும். அவருடைய வார்த்தைய நம்பணும். அவர நம்பணும். புரியுதுங்களா? நம்ம மைண்ட் செட் நம்மளுடைய ஹார்ட் பாருங்களேன். எனக்கு வந்து ஒத்தாசை இப்படிதான் வரும். இல்ல இப்படிதான் வரணும். அப்படின்னு ஒரு டிசைட் பண்ணி வச்சுட்டு, இதையே எதிர்பார்த்து காத்திருப்போம். இது இப்படி வரும், வரும், வரும். மாறிடும், மாறிடும். இது நடக்கும். இப்படி நடக்கும். ஒரு உதாரணத்துக்கு, நான் வந்து ஒரு வேலை ஸ்தலத்துக்கு இல்ல ஒரு பிசினஸ் செய்றேன்னு வச்சுக்கங்களேன். ஏதாவது இந்த பிசினஸ் இப்ப முடிஞ்சிரும். இந்த பிசினஸ் இப்ப முடிஞ்சிரும். ஓகே. இதோ நடந்துருச்சு. இதோ மாறிடுச்சு. இதோ கிட்ட வந்துருச்சு. எனக்கு வந்துரும். இது நடந்துரும். இது இப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனா காட் இங்க சொல்றாரு ஒண்ணு. என் மகனே, என் மகளே, நான் உனக்கு ஒண்ணு சொல்லியிருக்கிறேன். நீ அத செய். அத செய். நீ அத செய்யாம, எனக்கு இது இப்படிதான் நடக்கணும்னு சொல்லிட்டு, நம்ம இந்த ராஜா மாதிரி, அவர் வந்து என்னைய தொட்டு சுகமாக்கணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். அவர் வந்து எனக்கு செய்யணும். நான் அதுதான் எதிர்பார்க்கிறேன். நான் வந்து அப்படியெல்லாம் போய் என்னால வந்து நான் தண்ணியா கிடையாது எங்க ஊர்ல. இங்க வந்து இவர் சொல்றபடி கேட்கறதுக்கு. சில சூழ்நிலையில தேவன் வந்து தன்னுடைய தீர்க்கதரிசிகளை வைத்து சொல்லுகிற காரியங்கள் வந்து வித்தியாசமா இருக்கு. இப்ப இந்த குரூப்ல இருக்கிறவங்க எல்லாருக்கும் என்ன சொல்றோம்? எப்பா நைட் மீட்டிங் அட்டெண்ட் பண்ணுங்க. காலையில மீட்டிங் அட்டெண்ட் பண்ணுங்க. பைபிள் படிங்க. ஜெபம் பண்ணுங்க. ஒருத்தரோட ஒருத்தர் கனெக்ஷன்ல இருங்க. அ முடிஞ்ச அளவுக்கு நேர்ல வந்து மாசத்துக்கு ஒரு தடவையாவது நேர்ல வாங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? கூடுவோம். ஏன்னா, கூடும்பொழுது அந்த இடத்துல ஒரு அபிஷேகம் இறங்கும். ஒரு வல்லமை இறங்கும். அது பயங்கரமான ஒரு மாறுதலை ஏற்படுத்தும். பட் நமக்கு என்னது? ரிசல்ட் வேணும். என்ன வேணும்? ரிசல்ட் வேணும். ஆனா அது உடனே வேணும்னு எதிர்பார்க்கிறோம். அட பிரதர் மாசம் மாசம் போய் என்ன பிரயோஜனம் பிரதர்? டெய்லி மீட்டிங் அட்டெண்ட் பண்ணி என்ன பிரயோஜனம் பிரதர்? 1 தடவ, 2 தடவ, 3 தடவ, 4 தடவ, 5 தடவ, 6 தடவ மூழ்கி மூழ்கி எழுந்துச்சாரு. ஏதாவது நடந்துச்சு? ஒண்ணு கூட நடக்கல. பைபிள் அப்படியே போட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் தடவ மூழ்கின உடனே அப்படியே சரீரம் வந்து கொஞ்சம் டிஃபரெண்ட் வந்துச்சு. 5வது தடவ மூழ்கும்போது கொஞ்சம் டிஃபரெண்ட் வந்துச்சு. 6வது தடவ மூழ்கும்போது கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில கூட தேவனுடைய வார்த்தைய நம்ம முழுமையுமா செய்து முடிக்கிற வரைக்கும் என்ன எதிர்பார்க்க முடியாது அப்படின்னா, ரிசல்ட் எதிர்பார்க்க முடியாது. ஆனா நம்ம ஹார்ட் வந்து அப்படி ஃபர்ஸ்ட் ஒரு மீட்டிங் அட்டெண்ட் பண்ண உடனே மாற்றம் வந்துடணும். என்ன என்ன வந்துடணும்? ஆமா. ஒரு மீட்டிங் அட்டெண்ட் பண்ண உடனே என் கடன் அடைக்கப்படணும். ஒரு மீட்டிங் அட்டெண்ட் பண்ண உடனே டக்குன்னு எனக்கு இது நடந்துரும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில, நம்மளுடைய வாழ்க்கையில அற்புதத்த செய்ய முடியாதுன்னு கிடையாது, செய்யக்கூடாதுன்னு கிடையாது. அந்த இடத்துல அவர் நம்மள உடைக்கிறாரு. என்ன உடைக்கிறாரு? நம்மள உடைக்கிறாரு. நம்ம எதிர்பார்ப்பு இருக்கு பார்த்தீங்களா? நம்மளுடைய திட்டம் இருக்கு பார்த்தீங்களா? நம்மளுடைய பிளான் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் உடைக்கிறாரு. நான் வந்து இப்படிதான் அப்படின்னா, காட் அத உடைப்பாரு. கட்டாயம் உடைப்பார். உடைச்சு, ஐயோ! நான் ஒண்ணுமே இல்லையா? நீங்க என்ன சொல்றீங்களோ நான் செய்யறேன். அப்படின்ற லெவலுக்கு எப்போ நீங்க இறங்கி வரீங்களோ, அது வரையிலும் என்ன நடக்காது அப்படின்னா, அற்புதம் நடக்காது. புரியுதுங்களா? சோ தேவன் நமக்கு ஒரு வார்த்தைய குடுக்குறாரு. தேவன் நமக்கு ஒரு வார்த்தைய சொல்றாருன்னா, அதற்கு நீங்க ஒபே பண்ணும்போது தாங்க அற்புதம் நடக்கும். அற்புதம் நடக்கும். அற்புதம் வேணும்னா அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு தான் ஆகணும். அதே மாதிரி நீங்க என்ன நெனச்சிறக் கூடாது. டக்குன்னு
நம்ம ஆளுங்களுக்கு எல்லாமே அப்படியே ஃபாஸ்ட் ஃபுட் மாரி டப்புன்னு போட்டு டக்குன்னு எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிக்கணும். ஆனா அது எவ்வளவு டேஞ்சரஸ்ன்றது நமக்கு தெரியுமா? தெரியாது. எல்லாம் அப்படியே உடனே, 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 உடனே நடக்கணும். ஆண்டவர் உடனே ஒரு காரியத்த செய்ய முடியாதுன்னு கிடையாது, செய்யக்கூடாதுன்னு கிடையாது. அப்படி செஞ்சாருன்னா, ஆண்டவர் ஒண்ணு சொல்லட்டுங்களா? இப்ப நம்ம எல்லாருக்குமே தேவைகள் இருக்கிறது. ஆண்டவர் நம்மள ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சாருன்னு வச்சுக்கங்களேன், ஒரே நாள்ல கோடீஸ்வரரா உங்கள மாத்த முடியும். அப்படி மாத்துனாருன்னா, நீங்க ஒரே மறுநாளே அழிஞ்சிருவீங்க. மறுநாள்லயே உங்கள காணாம போயிருவீங்க நீங்க. கையில பிடிக்க முடியாது. அதனால அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா உங்கள ஸ்டெபிலிட்டி பண்ணி, ஸ்டாண்ட் பண்ணி, நிக்க வச்சு உயர்த்தி கொண்டிருக்கிறார். அத புரிந்து கொள்ளணும். என்ன பிரதர் ஒண்ணும் நடக்கல பிரதர். ஒண்ணும் மாறல பிரதர். எல்லாம் அப்படியே தான் பிரதர் இருக்குது. அவர் சொல்றத நீங்க 100க்கு 100 அப்படியே செய்றீங்களா? அவருடைய வார்த்தை நீங்க என்ன செய்யணும்னு சொல்லுதோ அத செய்றீங்களா? அதுதான் முக்கியம். இந்த இடத்துல அவன் 7 தடவ முழுக சொல்லி தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது, அத அப்படியே ஒபே பண்ணாங்க. அவன் ஒபே பண்ணல. கேயாசி மூலமா ஒபே பண்ணான். அப்ப இந்த அற்புதம் நடந்ததுக்கான மிக முக்கியமான காரணம் கேயாசியா. கேயாசி தான வார்த்தைய சுமந்துட்டு வர்றாரு. எஜமான் சொல்லியிருக்கிறாரு, அங்க தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறாரு. அதனால நீங்க செய்யுங்க. அதனால நடந்துச்சா? அதுவும் ஒரு காரணம். அதேபோல அவன் வார்த்தைய சொல்லிட்டு, சரி ஓகே செஞ்சுட்டு போயிருவோம். என்ன 7 தடவ மூழ்கி தானே எழும்பணும். செஞ்சுருவோம். நடக்குதான்னு பார்ப்போம். அப்ப இவர் ஒபே பண்றாரு. சோ ஒபீடியன்ஸும் முக்கியம். லிசனிங்கும் முக்கியம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. தேவனுடைய வார்த்தைய புரிந்து கொள்றதும் முக்கியம். இதெல்லாம் இல்லன்னு வச்சுக்கங்களேன், ஒரு அற்புதத்தையும் பார்க்கவே முடியாது. தயவு செய்து இந்த காலை வேளையில இந்த கூடுகையில இருக்கிற நீங்கள், என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். தேவன் நமக்கு என்ன சொல்லுகிறாரோ, அத தெளிவா கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதுக்கு ஒபே பண்ணக்கூடியவர்களாக இருக்கணும். நம்ம ஒபே பண்ண மாட்டோம்னு அவருக்கு தெரியும். அதனால தான் இன்னொரு ஆள வச்சு நம்மள என்ன பண்றாரு? குத்திக்கிட்டே இருப்பாரு. குத்திக்கிட்டே இருப்பாரு. உங்கள குத்துறதுக்கு ஒரு ஆள வச்சிருப்பாரு. அது யாருன்னா உங்களுடைய கணவரா இருக்கலாம், உங்கள் மனைவியா இருக்கலாம், உங்கள் பிள்ளைகளாக இருக்கலாம். இது உங்கள கீழ் நோக்கி இழுக்கிறதுக்கான காரியம் கிடையாது. மேல நோக்கி கொண்டு போறதுக்கான காரியமா ஆண்டவர் அத வச்சிருக்கிறார். இப்ப என்னைய ஒரு சிஸ்டர் பார்க்க வந்தாங்க. அப்ப அந்த சிஸ்டர் நான் போற சபை இப்படிப்பட்ட சபையா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. கரெக்ட். ஆனா, அந்த சர்ச்ல எல்லாரும் வேற மாரி இருக்கிறாங்க. இவங்க வேற மாரி இருக்கிறாங்க. இவங்களுக்கும் அந்த சர்ச்சுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆனா காட் இவங்கள அந்த சர்ச்ல வச்சிருக்கிறார் அப்படின்னா, தேர் இஸ் எ ரீசன். இப்ப இந்த நபரினுடைய ஜெபம், இந்த நபரினுடைய பாரம், இந்த நபரினுடைய ஆதங்கம், அந்த முழு சபையினுடைய மாற்றத்துக்கு ஒரு காரணமா அமையலாம். நமக்கு தெரியாது. புரியுதுங்களா? தேர் இஸ் எ ரீசன். எல்லாமே ஒரு காரணம் தான். என்னடா என் வாழ்க்கையில இப்படி நடக்குதுன்னா, தேர் இஸ் எ ரீசன். ஆனா ஒண்ணு உறுதியா என்னால சொல்ல முடியும். தேவனுடைய வார்த்தைக்கு எவன் கீழ்ப்படுகிறானோ, அவன் ஆசீர்வதிக்கப்படாம இருக்கவே முடியாது. அப்ப இன்னைக்கு நான் ஆசீர்வதிக்கப்படாம இருக்கிறேன் அப்படின்னா, ரீசன் காரணம் இதுதான். நான் கீழ்ப்படியல. நீ கீழ்ப்படியணுன்றதுக்காக தான் ஆண்டவர் சில பேர வச்சு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. கேயாசி சொல்றாரு பார்த்தீங்களா? "எப்பா ஒபே பண்ணு, செய், எழுந்துச்சு ஜெபம் பண்ணு." இப்ப ஃபோன் பண்ணி உங்களுக்கு பிரேயர் பண்றாங்கல்ல, அவங்கலாம் அந்த மாரி ஆளுங்க. நம்ம ஆளுங்க என்ன பண்றதில்ல, ஃபோன எடுக்கிறதே கிடையாது. ஆனா சில பேர் நான் கேள்விப்பட்டேன். சில பேர் 2:30 மணிக்கு, நைட் 2:30 மணிக்கு எழுந்துச்சு ஜெபம் பண்றாங்களாம். ஃபோன்ல. புரியுதுங்களா? சிஸ்டர்ஸ் சில பேரு. கேட்கும்போது சந்தோஷமா இருக்கு. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில மாற்றம் வரும். நிச்சயமா மாற்றம் வரும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கூடுகையில கடவுள் உங்கள கொண்டு வச்சிருக்கிறார் அப்படின்னா, நிச்சயமா முதல்ல நீங்க மாறணும். நீங்க மாறுனா தான் சூழ்நிலை மாறும். சூழ்நிலை மாறணும்னு எதிர்பார்த்து நீங்க காத்திருந்தீங்கன்னா, ஒண்ணும் மாறாது. நீங்க மாறினீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்னேன்.
எவ்ரிதிங் டிபெண்ட்ஸ் அப்பான் யூ. எல்லாம் உங்கள அடிப்படையா வச்சு தான் இருக்குது. நீங்க சூழ்நிலை வந்து சோகமா தான் இருக்குது. ஆனா நீங்க சந்தோஷமா இருந்தீங்கன்னா, சூழ்நிலை சந்தோஷமாயிடும். சூழ்நிலை சந்தோஷமா இருந்து நீங்க சோகத்துல இருந்தீங்கன்னா, சூழ்நிலை சோகமா மாறிடும். எல்லாவற்றையும் மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு வல்லமை, அதிகாரத்த, அபிஷேகத்த ஆண்டவர் உங்களுக்கு குடுத்திருக்கிறார். இந்த காலை வேளையில தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிங்க. அதே மாரி உங்கள சுத்திலும் இருக்கிற ஆளுங்க, ஸ்பிரிச்சுவல் பீப்பிள் நல்லா புரிஞ்சுக்கங்க. எல்லாரும் சொல்றத நான் கேட்கணும்னு சொல்ல மாட்டேன். கடவுளோட சஞ்சரிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் என்ன சொல்லுகிறார்களோ, அத கேட்டீங்கன்னா அற்புதம் நடக்கும். அன்னைக்கு கேஆர்சி சொல்றத, "அ நான் அதெல்லாம் கேட்க முடியாது போ" அப்படின்னு சொல்லிட்டு, இந்த நாகமான் கெளம்பி போயிருந்தார்ன்னா, அவருக்கு அற்புதம் நடந்திருக்குமா? நடந்திருக்கவே நடந்திருக்காது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. சோ காட் நம்மளோட பேசுனா நம்ம ஒபே பண்ண மாட்டோம்னு தெரியும். அதனால இன்னொரு ஆள வச்சு ஒபே பண்ண வைப்பாரு. தலையில கொட்டுவாரு, திட்டுவாரு, அடிப்பாரு. இதெல்லாம் நடக்கும். இதுக்கெல்லாம் ஓகே சொல்லணும். சொன்னீங்கன்னா சீக்கிரமா என்ன பண்ணலாம்? வந்துரலாம். இல்லன்னா அந்த ஸ்டேஜ தாண்டி வந்தா தான் ஆசீர்வாதத்த பெற்றுக்கொள்ள முடியும். அதுக்கு இன்னும் டைம் போகும். அதுக்கு இன்னும் வருஷம் போகும். இவ்வளவு வருஷம் அப்படிதான் போச்சு. இப்பவும் இல்ல. நான் இப்படிதான். நான் இப்படியே தான் இருப்பேன். நான் மாற மாட்டேன். நான் வந்து கூடுகைக்கெல்லாம் வரமாட்டேன். நான் வந்து ஜெபம் அட்டெண்ட் பண்ண மாட்டேன். நான் இத செய்ய மாட்டேன். அத பண்ண மாட்டேன். எதுவும் நான் பண்ண மாட்டேன். ஆனா, எனக்கு ஆசீர்வாதம் வேணும் அப்படின்றது வந்து நியாயமே கிடையாது. புரியுதுங்களா? சோ, தீர்க்கதரிசியினுடைய வார்த்தை, கேயாசியினுடைய உந்துதல், இந்த மனுஷனுடைய கீழ்ப்படிதல். இது 3ம் தான் இந்த நாகமானுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினது. ஒரு பெரிய அற்புதத்தை கொண்டு வந்தது. இன்னைக்கு காலையில இந்த காலை வேளையில உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கிறதுக்கு கடவுளுடைய வார்த்தை நீங்க பைபிள் படிக்கும்போது உங்களோட கடவுள் பேசுவாரு. இல்ல எங்க மூலமா டெய்லி என்ன பண்றாரு? பேசுறாரா? இல்லையா? ஐ பிலீவ் ஐ அம் எ ப்ராஃபட். புரியுதுங்களா? ஆனா நான் வந்து பேனர் வச்சுக்கிட்டு, போட்டுக்கிட்டு, சுத்திக்கிட்டு எல்லாருக்கும் நான் தீர்க்க தரிசனம் உரைச்சுக்கிட்டு இருக்கிற ஆளு கிடையாது. புரியுதுங்களா? என்னுடைய ஐடென்டிட்டி, என்னுடைய அடையாளம் என்னன்னு எனக்கு தெரியும். நான் அதுல ஃபோக்கஸ் பண்ணி போய்க்கிட்டு இருக்கிறேன். என்னால பண்ண முடியாதுன்னு கிடையாது. பண்ண மாட்டேன்னும் கிடையாது. புரியுதுங்களா? ஆனா, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு, என்ன அவர் சொல்றாரோ, அத மட்டும் செய்யணுன்றதுல நான் தெளிவா இருக்கிறேன். ஆனால் டே அண்ட் நைட் வந்து அ காட் வந்து உங்க மூலமா, எங்க மூலமா உங்ககிட்ட பேசுறாரு அப்படின்னா, ஆ அது அப்படியே கிடக்கட்டும். நீங்க ஒரு உதாரணத்துக்கு கடவுள் எங்க மூலமா தான் உங்ககிட்ட பேசுறாரு. நீங்க அத சீரியஸா எடுக்கலன்னா, உங்க வாழ்க்கையில ஒரு சேஞ்ச் வராது. சேஞ்ச் வராதுங்க. இங்க எங்க மூலமா சேஞ்ச் நீங்க எங்க போனாலும் சேஞ்ச் வராது. ஏன்னா சேஞ்ச் ஆக வேண்டியது நாங்க இல்ல, வார்த்தை இல்ல, நீங்க. எவ்வளோ அபிஷேகிக்கப்பட்ட ஏன் இயேசுநாதரே இறங்கி வந்து உங்ககிட்ட பேசினா கூட என்னவது? நீங்க சேஞ்ச் ஆகாம சேஞ்ச் வராது. இயேசுநாதர பார்த்துட்டாலோ, இயேசுநாதர் அப்படியே தொட்டுட்டாலோ, இயேசுநாதர் உங்கள வந்து தொட்டுட்டாலோ, ஒரு மாற்றம் வந்துரும்னு நினைக்கவே நினைக்காதீங்க. வரவே வராது. பிரதர் நீங்க மாறாத வரைக்கும், உங்களுடைய இருதயம் மாறாத வரைக்கும், உங்களுடைய சிந்தனை மாறாத வரைக்கும் ஒண்ணுமே நடக்காது. இயேசு சிலுவையில எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டாரு. இன்னும் நான் ஆசீர்வதிக்கப்படல. நீ அதாவது நாம மாறி அந்த சத்தியத்த புரிந்து கொண்டு, அந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படியும்போது தான் அதனுடைய ஆசீர்வாதங்கள நம்ம பெற்று அனுபவிக்க முடியும். சோ இந்த காலை வேளையிலே உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தினால உற்சாகப்படுத்துகிறேன். தேவனுடைய வார்த்தையை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாய் இருங்கள். புரியுதுங்களா? ஒபே பண்ணுங்க. அவர் என்ன சொல்றாரோ அதுக்கு ஒபே பண்ணுங்க. முதல்ல அவரு எப்படி பேசுறாரோ அதுக்கு ஒபே பண்ணுங்க. தீர்க்கதரிசிகள் மூலமா, ஊழியக்காரங்க மூலமா, நீங்க பைபிள் படிக்கும்போது, தேவனுடைய மெசேஜ கேட்கும்போது, அதுக்கு ஒபே பண்ணுங்க. சும்மா கேட்டு இப்படி கேட்டு அப்படி விட்டுறாதீங்க. அதனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. 1000 மீட்டிங் இந்த மாரி அட்டெண்ட் பண்ணிக்கிட்டே போகலாம். ஆனா மாற்றம் வராது. அந்த மாற்றத்த எங்க கொண்டு வர முடியும் அப்படின்னா, நீங்க ஒபே பண்ணும்போது தான் மாற்றம் கொண்டு வரும். நீங்க ஒபே பண்ணாததுனால தான் 3வது ஆளா ஆள் 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 வந்து அந்த சப்ஜெக்ட்க்குள்ள ஆண்டவர் கேயாசி மாரி கொண்டு வராரு. கொண்டு வந்து அவங்கள வச்சு உங்களுக்கு வந்து டீச் பண்றார். சொல்றார். "இப்படி இரு, அப்படி இரு, இத செய்யேன். என்ன பிரச்சனை உனக்கு? செய்யேன்" அப்படின்றார். நம்ம என்ன பண்ண மாட்றோம்? அதுக்கும் ஒபே பண்ண மாட்றோம். அந்த ராஜாவே அதாவது நாகமான், படைத்தலைவன் நாகமானே ஒபே பண்ணிட்டான். நம்மலாம் ஏமாத்துறோம். சோ கீழ்ப்படிதல் ஆசீர்வாதத்துக்கான அடையாளம். சோ தயவு செய்து
உங்க கூட இருக்கிற ஆவிக்குரியவர்கள் உங்களுக்கு நல்ல காரியங்கள சொல்றாங்கன்னா, ஒபே பண்ணுங்க. கீழ்ப்படிஞ்சு பாருங்க. பிரேயர் மீட்டிங் அட்டெண்ட் பண்ணுங்க. மாசத்துல 1 நாள் தான. 1 நாள் தான. நேர்ல வாங்க. உட்காருவோம். கஷ்டப்படுவோம். அந்த 1 நாள் கஷ்டப்பட்டு வாங்க. அதனால என்ன ஆகப்போது? அதனால என்ன மாறிட போது? உங்களுடைய வாழ்க்கையில. அன்னைக்கு 1 நாள் நீங்க கடவுளுக்கு குடுக்கறதுனால என்ன நடக்க போது? அன்னைக்கு ஒரு 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 10,00,00,000 வந்துருமா? இல்லன்னா வந்து அன்னைக்கு நீங்க என்ன வேணா கடவுளுடைய சமூகத்த விட்டுட்டு செஞ்சா அது நல்ல நல்ல விதத்துல நடக்கும்னு நெனைக்கிறீங்களா? நடக்கவே நடக்காது. முக்கியத்துவம் குடுங்க. தேவனுக்கு முக்கியத்துவம் குடுங்க. அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிங்க. இன்னொன்னு உடனே நடக்கும்னு எதிர்பார்க்காதீங்க. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கொண்டே இருங்க. ஸ்டெப் பை ஸ்டெப். 1, 2, 3, 4, 5, 6, 7 கட்டாயம் நடக்கும். ஏற்ற காலத்திலே அவர் உன்னை உயர்த்தும்படிக்கு, அவருடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கி இரு. நம்ம ஆளுங்க பாருங்க, இங்க 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 ஒரு மீட்டிங் அட்டெண்ட் பண்ணுவாங்க. அந்த ஊழியக்காரங்கள தேடி போவாங்க. இந்த ஊழியக்காரங்கள தேடி போவாங்க. எத்தன பேர நான் நான் அனுபவிச்சதுனால சொல்றேன். நெறைய ஊழியக்காரங்கள தேடி போயிருக்கிறேன். நான் நெறைய சபைய பார்த்திருக்கிறேன். நான் மாறாத வரைக்கும் ஒண்ணு கூட மாறாது. புரியுதுங்களா? சோ இந்த காலை வேளையில இந்த கூடுகையில இருக்கிற நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணும், நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்பி, இந்த காலை வேளையில உங்களுக்கு இந்த காரியங்களை சொல்லுகிறேன். புரிந்து கொள்ளுங்கள். மெசேஜ் முடிச்ச உடனே தயவு செய்து என்ன பண்றாதீங்க. அப்படியே குளோஸ் பண்றாதீங்க. மறுபடியும் டைம் இருந்ததுன்னா எடுத்து உட்கார்ந்து அந்த சப்ஜெக்ட்ட நீங்க படிச்சு, அதுல காட் உங்களுக்கு என்ன சொல்றாரோ, அத நீங்க ஆமா புரிந்து கொண்டு அதுக்கு கீழ்ப்படியுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே செய்வாராக. நம்ம கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எல்லாரும் கண்கள மூடி ஜெபம் பண்ணுவோம்.